வணக்கம். தேவிதாசன் சமையல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு அதை வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். ஸோ காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு புளிக்குழம்பு செய்வோம் அல்லது காரக்குழம்பு செய்வோம். வாங்க பார்ப்போம். காரக்குழம்புனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைப்பீங்க. அஸ் யூஷுவல் எல்லாரும் வீட்டில் வைக்கிறது தானே நினைப்பீங்க. ஸோ அப்படி இல்லை, அதுக்கு ஒரு மேல் பொடி நம்ம அரைச்சி அந்த காரக்குழம்பு ஊற்றினால அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் இப்போ நம்ம மேல் பொடி அரைக்கிறதுக்காக நம்ம வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஏன் விட்டு வறுக்கிறோன்னு சொல்லுவீங்களா? எல்லாமே எல்லாம் அழகாக சேமாக வறுக்கணும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அதில் என்னென்ன பொருள்னு பாருங்கள். வெந்தயம், மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மல்லி. ஓகேவா? மேல் மாவுக்கு இவ்வளோ தானே தேவைப்படும். இதை நம்ம நல்லா வறுத்துட்டு இதை அரைச்சி அந்த காரக்குழம்புல ஊற்றணும்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வறுத்துக்கணும். தேங்காய் இப்போ நம்ம ரொம்ப நிறைய போட வேணாம். பாருங்கள், ஒரு கொஞ்சோண்டு அந்த கால் முடியில் இன்னும் கால் முடி தான் தேங்காய் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம குழம்பு கொதித்து சுண்டி வரும்போது இதை நம்ம போட்டு ஊற்றி இறக்கணும். பார்க்கலாம். இப்போ எல்லாம் வறுத்துட்டு வந்துட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ குழம்பு தாளிப்போம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் இதை செய்யணும். ஸோ நல்லா ஒரு 3 கரண்டி நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு தான் நம்ம செய்கிறோம். அதில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டாச்சு. நம்ம ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இருக்குது, அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் நம்ம செய்கிறோம். ஸோ இருந்தாலும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக எடுத்து அதை கட் பண்ணி நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இந்த பெரிய வெங்காயம் ஒன்று வதக்கிட்டு அந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கும் போது நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு பூண்டும் உடனே போட்டு நம்ம ரெண்டும் நல்லா வதக்கணும். அதில் தான் நம்ம வதக்குறதுனால டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா வதக்குற பிறகு இது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி. நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு தக்காளியை நல்லா மட்டிக்கணும். இப்போ என்னென்னா ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னா, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வாசமாக இருக்கும். 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டா கூட அந்த வெங்காய வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்குள்ளே தூள் போடணும். அதாவது மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தனித்தனியாக இருந்தால் போடுங்க. நான் என் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்குது, அதை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றிடுங்க. இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். தனித்தனியாக தூள் போட்டாலும் போடுங்க, அல்லது வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் குழம்பு தூள் அரைச்சிருப்போம். அந்த தூள் போட்டு நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா சுண்டி வரும்போது தான் நம்ம வறுத்த பொடியெலாம் இருக்குது பாரு, வறுத்த பொடியெலாம் அதை நம்ம லாஸ்ட்டாக போட்டு தான் இறக்கணும். நான் புளி தண்ணியிலே உப்பு கரைச்சிருக்கேன், அதனால் நீங்கள் உப்பு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல குழம்பு சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேல் பொடியெலாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அதில் ஊற்றுற வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். கொதிக்கணும். இது அப்படியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். அந்த பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான சுவையான அருமையான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா ஒரு சாதத்தில் போட்டு அப்படியே பாருங்கள், பூண்டு இது
இது வீட்டில் போட்டால் முறுக்கு வத்தல். நீங்கள் அப்பளம் கூட வாங்கி வச்சுக்கலாம். இதை வச்சு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு இந்த வத்தலோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடடாடா அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.